எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான கிறிஸ்பியான தட்டை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் ஈரமான அரிசி மாவு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு ஈரமாக இருக்குது. ஈர அரிசி கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈரமாக இருக்குது. ஈர அரிசி மாவு எடுத்தால் தான் உங்களுக்கு வறுக்கும் போது நமக்கு கரெக்டான பக்குவம் வந்துட்டு தெரியும். மாவு நல்லா வருந்தால் தான் உங்களுக்கு தட்டை வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். அதனால் கொஞ்சம் ஈரமாகவே எடுத்துக்கலாம். இப்போது அரிசி மாவு வந்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்தா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ளேம் வந்துட்டு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா தான் உங்களுக்கு அரிசி மாவு வந்துட்டு நல்லா வரும். அதனால் நல்லா ஒரு மணல் மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ட்ரையாக ஆகிடணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வறுத்து முடிச்சிட்டேன். குறைஞ்சது ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அந்த அளவுக்கு வறுத்துருக்கேன். ஈரமாக இருந்த அரிசி மாவு இந்த அளவுக்கு நல்லா மணல் மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் வறுத்து முடிச்சிட்டேன். நல்லா ட்ரையாக வந்துட்டு வறுத்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எடுத்து கொட்டினோம்னா அப்படியே மணல் மாதிரி கொட்டணும், அந்த அளவுக்கு வறுத்தா தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்க்குறேன். வறுத்து முடித்ததுக்கப்புறம் நான் அளந்து பார்த்தேன், 3 கப் அளவுக்கு மாவு இருந்தது. இப்போது ஒரு 10 பல்லு பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி பாதி பாதியாக இடித்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்துட்டு சேர்க்குறேன். அடுத்தது மிளகாய் வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு ஒரு மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு இப்போ இதை சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுத்தம்பருப்பு எடுத்து குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு சேர்க்குறேன். இந்த பருப்பு வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெருங்காயம் வந்து சேர்க்குறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முடித்ததுக்கப்புறம் ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மாவோட அது எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ சுடுதண்ணி வந்துட்டு நான் சேர்க்குறேன். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்சு சேர்த்தா தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், ஹார்டாக இல்லாமல். நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றினா தான் மாவு வந்துட்டு நல்லா உங்களுக்கு இப்போவே வெந்துடும். அப்படி வெந்தால் தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு தண்ணியெல்லாம் வந்துட்டு ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம கை வச்சு பிசைய முடியாது, அதனால் சூடு வந்து ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சு முடிச்சிட்டேன். இந்த அளவுக்கு நான் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வந்து எடுத்திருக்கேன். சப்போஸ் வந்து கையில் ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்டாலும் மறுபடியும் தண்ணி வந்துட்டு நம்ம நல்லா ஹீட் பண்ணி தான் ஊற்றணும். நல்லா சூடாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் தட்டை வந்துட்டு. இந்த மாதிரி நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ தட்டை வந்து நம்ம எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாங்க. நான் கையிலலாம் தட்டல, இந்த மாதிரி பூரி அழுத்துகிற மிஷின் இருந்துச்சுன்னா அதில் வச்சு அழுத்தி எடுத்துக்கலாம். நம்ம கையில் வச்சு தட்டும் போது ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு சைஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வராது. அதனால் இந்த மாதிரி அழுத்துகிற மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக அழுத்தி முடிச்சிடலாம். அது ஒட்டாமல் வர்றதுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கவர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா தின்னான தட்டை வந்துட்டு வரும். நல்லா ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரெஸ் ஆகி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நான் தட்டை பொரிக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கையில் எடுத்தால் எல்லாம் ஒரே மாதிரி வந்துட்டு வரும். நம்ம கையில் தட்டும்போது பார்த்திங்கன்னா சைஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பூரி ப்ரெஸ் பண்ணுறதுல இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றியிருக்கேன். அதில் இப்போது நான் எனக்கு தேவையான அளவு நான் தட்டையும் அதில் போட்டுட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகணும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவும் வந்துட்டு உங்களுக்கு வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தட்டை வந்துட்டு நல்லா வெந்துடுச்சு. அந்த கொதிக்கிறது எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா நம்ம போட்டிருக்க பூண்டு வந்துட்டு உங்களுக்கு நல்ல கலர் வந்து கோல்டன் கலரில் வரும். அதை வச்சே நம்ம நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா தட்டையும் வெந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியான சூப்பரான தட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.